Hello students, welcome to Shiny Maths. 9th Standard Maths, Chapter 4, Exercise 4.5ல first question பார்த்துடலாம். Construct the triangle LMN. அதாவது நம்மள்ட்ட ஒரு triangle draw பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட நேம் LMN கொடுத்துட்டாங்க. அப்போ இது L, இது M, இது N. சரிங்களா? அப்புறம் such that LM is equal to 7.5 cm. இது L, இது M. அப்போ இந்த சைடோட வேல்யூ 7.5 cm கொடுத்துட்டாங்க. mn இது m இது n அப்ப இந்த சைடோட வேல்யூ 5 cm கொடுத்திருக்காங்க and ln is equal to 8 cm இது l இது n அப்ப இந்த சைடோட வேல்யூ நமக்கு 8 cm கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் தந்திருக்க மெஷர்மென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணனுமா அப்புறம் லொகேட் இட் சென்ட்ராய்டு இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டை நம்ம லொகேட் பண்ணனுமா சரிங்களா இப்போ சென்ட்ராய்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ஏதாவது ரெண்டு சைடுக்கு நீங்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் மிட் பாயிண்ட்னா தெரியும் இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் இந்த லைனோட சென்டர் பாயிண்ட கண்டுபிடிக்கணும் ஓகே அதை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு நம்ம P என்கிற லெட்டரால டினோட் பண்ணுவோம் அப்புறம் இந்த சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஓகே அந்த மிட் பாயிண்ட்க்கு Q அப்படின்னு டினோட் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் LM இந்த சைடோட இந்த மிட் பாயிண்ட இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த N பாயிண்டோட அந்த மிட் பாயிண்ட ஜாயின் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணணும் அப்புறம் இந்த சைடோட Q என்கிற இந்த மிட் பாயிண்ட இந்த சைடோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய L பாயிண்டோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் டிரா பண்ணுவோம் ஓகே டிரா பண்ணிடலாம் இப்போ பாருங்க டோட்டலா நம்மளுக்கு ரெண்டு லைன் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகுற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு இதை G என்கிற லெட்டரால டினோட் பண்ணுவோம் சரிங்களா அடுத்த ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும் ஸோ அப்போ M பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக சென்ட்ராய்டு இந்த பாயிண்ட் வழியா நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிட்டாலே போதும் ஓகே டிரா பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் நம்ம சென்ட்ராய்டை லொகேட் பண்ண போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணலாம் அதுலயும் பேஸ் லைனை ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ண போறோம் பேஸ் லைனோட வேல்யூ 7.5 cm அப்போ 0ல ஒரு பாயிண்ட் வச்சிருங்க 7.5லயும் ஒரு பாயிண்ட் வச்சிருங்க இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிடலாம் ஓகே இந்த பாயிண்ட் எனக்கு L இந்த பாயிண்ட் எனக்கு M தென் இது நம்மளுக்கு 7.5 cm இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க இனி L பாயிண்ட்ல இருந்து 8 cm எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல வைங்க அப்புறம் பென்சிலை 8ல வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்க போறீங்க இப்போ L பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் இந்த மாதிரி இனி M பாயிண்ட்ல இருந்து 5 cm எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போறோம் ஓகே எடுத்துடலாமா கரெக்டாக பென்சில் 5ல இருக்கணும் இப்போ M பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம் அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்க்கு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும் இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு N இப்போ N பாயிண்ட்டையும் M பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம் அதே மாதிரி L பாயிண்ட்டையும் N பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும் ஓகேங்களா இப்போ எழுதிக்கலாம் LN இதோட வேல்யூ 8 cm அப்புறம் MN இதோட வேல்யூ 5 cm இப்போ தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் நான் LM இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும் அதுக்கு காம்பஸோட நீடலாக கரெக்டாக M பாயிண்ட்ல வைக்க போகிறேன் இனிமேல் மோர் தென் ஹாஃப் எடுக்க போகிறீங்க அதாவது LM இந்த சைடுக்கு இது ஹாஃப் அப்படின்னா நீங்களாவே பாதிக்கு மேலே எடுக்க போகிறீங்க ஓகேங்களா பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க் அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆர்க் இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் L பாயிண்டில் வச்சு இப்போ ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் அதே மாதிரி கீழேயும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும் இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு லைன் அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது இந்த மாதிரி ஓகே இப்போ பாருங்க இந்த லைன் LM இந்த சைடில் மீட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும் இந்த பாயிண்ட் தான் P இதுதான் LM இந்த சைடோட மிட் பாயிண்ட் சரிங்களா இனிமேல் இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காம்பஸோட நீடில் கரெக்டாக M பாயிண்ட்ல வைங்க இது இந்த சைடோட ஹாஃப் அப்படின்னா நீங்கள் மோர் தென் ஹாஃப் எடுக்க போகிறீங்க உங்கள் விருப்பம் தான் நீங்களாவே பாதிக்க மேலே
எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்க். இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் என் பாயிண்டில் வச்சு இப்போ ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இது செம்மையாக கட் ஆகலை பார்த்தீங்களா? அப்போ இதை திரும்ப எம் பாயிண்டில் வச்சு இன்னும் கூட நீட்டிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம். ஓகே, நீட்டிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த லைன் என்எம் இந்த லைனில் மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், அதுதான் Q. சரிங்களா? Qன்னு நம்ம எழுதிக்கணும். இதுதான் இந்த சைடோட மிட் பாயிண்ட். இப்போ நம்ம ரெண்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது எல்எம் இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய என் பாயிண்டோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எல் பாயிண்டோட ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டோட்டலாக ரெண்டு லைன் இருக்குது. இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. இதை G என்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இனி நம்மளுக்கு பேலன்ஸ் எம் பாயிண்ட் மட்டும் இருக்கும். அதை கரெக்டாக எம் பாயிண்டில் இருந்து சென்ட்ராய்டு வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டாலே போதும். நம்ம புக்லேயும் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக சென்ட்ராய்டை லொக்கேட் பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் நம்பர் 1, ட்ரா ட்ரையாங்கிள் LMN வித் LM is equal to 7.5 cm, MN is equal to 5 cm and LN is equal to 8 cm. ஃபர்ஸ்ட் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். அப்புறம் செகண்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ட் perpendicular bisectors for any two sides to find the midpoints P and Q of LM and MN. அதாவது ஏதாவது ரெண்டு சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே LM இந்த சைடுக்கும் MN இந்த சைடுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை Pன்னு டினோட் பண்ணோம், இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை Qன்னு டினோட் பண்ணோம். ஓகே, அப்புறம் தேர்ட் ஒன், ட்ரா த மீடியன்ஸ் LQ and NP, let them meet at G. அதாவது இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய என் பாயிண்டோட ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எல் பாயிண்டோட ஜாயின் பண்ணோம். இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. சரிங்களா? அதை Gன்னு டினோட் பண்ணோம். ஓகே, ஃபோர்த் ஒன், G இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் LMN. இந்த G தான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் LMN, இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு. புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ அந்த சம். செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ட்ரா அண்ட் லொக்கேட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் ABC where right angle at A. அதாவது நம்மள்ட்ட ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட நேம் ABC. அப்போ இது A, இது B, இது C. ஓகேங்களா? அப்புறம் இங்கே ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்கனால நம்மள்ட்ட ட்ரா பண்ண சொன்ன ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ட்ரையாங்கிள். அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரைட் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் 90 டிகிரி. அதை தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் அட் A. அதாவது நம்மளுக்கு ஆங்கிள் A தான் இங்கே 90 டிகிரி. அண்ட் AC is equal to 3 cm. இது A, இது C. அப்போ இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 3 cm கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணுமா. அதுக்கு பிறகு லொக்கேட் த சென்ட்ராய்டு, இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டை நம்ம லொக்கேட் பண்ணணுமா. சரிங்களா? நம்ம சென்ட்ராய்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ரெண்டு சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நான் AB இந்த சைடுக்கு நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பேன். இப்போ மிட் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம P அப்படின்னு இதுக்கு நேம் கொடுத்துப்போம். அப்புறம் BC இந்த சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு Q அப்படிங்கிற நேம் கொடுப்போம். இனி என்ன பண்ணணும்னா AB இந்த சைடோட இந்த மிட் பாயிண்ட்டை இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த C பாயிண்டோட ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம் இந்த மாதிரி. அதே மாதிரி BC இந்த சைடோட இந்த மிட் பாயிண்ட்டை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய A பாயிண்டோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், டோட்டலாக நம்மளுக்கு இங்கே ரெண்டு லைன் இருக்குது. இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. இதை G என்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இனி நம்மளுக்கு பேலன்ஸ் B பாயிண்ட் மட்டும் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா B பாயிண்டில் இருந்து கரெக்டாக இந்த சென்ட்ராய்டு இந்த G பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இப்போ சென்ட்ராய்டை லொக்கேட் பண்ண போகிறோம். எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். அதுலேயும் பேஸ் லைனை தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். பேஸ் லைனோட வேல்யூ நம்மளுக்கு 4 cm. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க, 4லேயும் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம்.
இந்த பாயிண்ட் எனக்கு ஏ, இந்த பாயிண்ட் எனக்கு பி. இது நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர். ஓகே, எழுதிக்கலாம் 4 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. இனி நம்மளுக்கு ஆங்கிள் ஏ 90 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஏ பாயிண்டில் வைங்க. இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மள்ட்ட இங்கே 90 டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்டாக 90 டிகிரிக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஆரோ, நம்மளுக்கு ஆங்கிள் ஏ 90 டிகிரி. அப்போ எழுதிக்கலாம். ஓகேங்களா. இனி ஏ பாயிண்ட்ல இருந்து 3 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலை 3ல் வைங்க. நான் இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ ஏ பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். அது இந்த லைனை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க். இப்போ பாருங்கள், இந்த லைனை இந்த ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சி. அப்போ சின்னு எழுதிக்கலாம். இனி பி பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஓகே, எழுதிக்கலாம். ஏசி நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர். அப்போ இங்கே எழுதிக்கலாம். இப்போ நம்ம தந்திரக மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி சென்ட்ராய்டை லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது 2 சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். நான் ஏபி இந்த சைடுக்கு நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். அதுக்கு காம்பஸோட நீடில் பி பாயிண்டில் வைங்க, வச்சுக்கிட்டு இப்போ இந்த சைடில் இது பாதின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும், அதாவது மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் பாதிக்க மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க், அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆர்க். இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஏ பாயிண்டில் வச்சு இப்போ நீங்கள் ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க் இந்த மாதிரி, அதே மாதிரி கீழேயும். சரிங்களா. இப்போ பாருங்க, இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். அதாவது டாட் டாட் வச்சு ஒரு லைனு. ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இந்த லைன் ஏபி இந்த சைடை மீட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னன்னா ஏபி சைடோட மிட் பாயிண்ட். இதை பி அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இனி பிசி இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காம்பஸோட நீடில் கரெக்டாக பி பாயிண்டில் வைங்க. இங்கே அதே மாதிரி தான். இது ஹாஃப்னா மோர் தென் ஹாஃப் எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் மோர் தென் ஹாஃப் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க். இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் சி பாயிண்டில் வச்சு இப்போ ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க் இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த 2 ஆர்க்குமே இங்கே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு. இப்போ இந்த லைன் பிசி இந்த சைடை மீட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட் தான் என்னென்னா Q. இதுதான் நம்மளுக்கு பிசி சைடோட மிட் பாயிண்ட். இப்போ நம்ம 2 மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா ஏபி இந்த சைடோட இந்த மிட் பாயிண்ட்டை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சி பாயிண்டோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிசி இந்த சைடோட அந்த மிட் பாயிண்ட்டை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏ பாயிண்டோட ஜாயின் பண்ணணும். ஓகே, ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு 2 லைன் கிடச்சிருக்கு. இந்த 2 லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. இதை ஜி என்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம். இனி பேலன்ஸ் நம்மளுக்கு ஒரு பி பாயிண்ட் மட்டும் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா பி பாயிண்டில் இருந்து சென்ட்ராய்டு வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ நம்மள்ட்ட கொஸ்டினில் கேட்ட மாதிரி சென்ட்ராய்டை நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ்: ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் த given measurements. Second one, draw perpendicular bisectors of any 2 sides to find the midpoints B and Q of AB and BC. Third one, draw the medians AQ and CP and let them meet at G.
fourth one, G is the centroid of the given triangle. அதாவது ஃபர்ஸ்ட் தந்திரிக மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். அப்புறம் ஏதாவது ரெண்டு சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு ஏபி இந்த சைடோட இந்த மிட் பாயிண்டை இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சி பாயிண்டோட ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி பிசி இந்த சைடில் கண்டுபிடிச்ச இந்த மிட் பாயிண்டை இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஏ பாயிண்டோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த ரெண்டு லைனும் மீட் ஆகுற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. ஓகேங்களா? இதை நம்ம ஜி என்கிற லெட்டரால டினோட் பண்ணோம். கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இவ்வளவு தான் இந்த சம். தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். டிரா த ட்ரையாங்கிள் ஏபிசி where AB is equal to 6 cm, angle B is equal to 110 degree and AC is equal to 9 cm. அதாவது நம்மள்ட்ட ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட நேம் ஏபிசி. அப்ப இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா? இங்க ஏபி, இது ஏ, இது பி. அப்ப இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இனி ஆங்கிள் பி, ஆங்கிள் பினா இது. அப்ப இதோட வேல்யூ 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஏசி, இது ஏ, இது சி. அப்ப இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் தந்திரிக மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். அதுக்கு பிறகு அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு, இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டை நம்ம லொக்கேட் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் தந்திரிக மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணலாம். அதுக்கு பிறகு சென்ட்ராய்டை எப்படி லொக்கேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் லைனை டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 0ல ஒரு பாயிண்ட் வச்சிருங்க. நம்மளுக்கு பேஸ் லைனோட வேல்யூ 6 சென்டிமீட்டர். அப்போ 0ல ஒரு பாயிண்ட் வைங்க, 6லயும் ஒரு பாயிண்ட் வச்சிருங்க. இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். இது எனக்கு ஏ, இது பி. நம்மளுக்கு இது 6 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? இனிமே ஆங்கிள் பி எனக்கு 110 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக பி பாயிண்ட்ல வைங்க. நம்மளுக்கு லைன் இந்த சைடு வழியா போகுது. அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்க பார்க்கணும். நம்மளுக்கு 110 டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 110 டிகிரி இன்னும் இருக்கு. அப்போ அதுக்கு நேரம் ஒரு பாயிண்ட் வச்சிருங்க. இப்போ இந்த பாயிண்டையும் பி பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரோ. ஆங்கிள் பி நம்மளுக்கு 110 டிகிரி. ஓகே, அதையும் எழுதிக்கலாம். இனி ஏ பாயிண்டில் இருந்து 9 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. இப்போது காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல வைங்க. பென்சிலை கரெக்டாக 9ல வைங்க. சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ ஏ பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்க் இந்த லைனை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த லைனை இந்த ஆர்க் கட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சி. அப்போ சி நீங்கள் எழுதிடலாம். இனி ஏ பாயிண்டையும் சி பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எழுதிக்கலாம். ஏசி நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர். இப்போ தந்திரிக மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா சென்ட்ராய்டை லொக்கேட் பண்ணணும். அப்படின்னா ஏதாவது ரெண்டு சைடுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஏபி இந்த சைடுக்கு நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் நம்ம ட்ரா பண்ணணும். அது எப்படின்னு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் காம்பஸோட நீடில் கரெக்டாக ஏ பாயிண்ட்ல வைங்க. இப்போ ஏபி இந்த சைடில் இது பாதி அப்படின்னா நீங்கள் பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆர்க்கு. சரிங்களா? இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. மாற்றாமல் பி பாயிண்டில் வச்சு இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது டாட் டாட் வச்சு ஒரு லைன். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஓகே, லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன் ஏபி இந்த சைடை மீட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதுதான் ஏபி இந்த சைடோட மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பி என்கிற நேம் கொடுத்துப்போம். இனிமே பிசி இந்த சைடுக்கு நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது தெரியும் இல்லையா? காம்பஸோட நீடில் கரெக்டாக பி பாயிண்ட்ல வைக்கிறீங்க. இப்போ இந்த சைடில் இது பாதி அப்படின்னா நீங்களாவே பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். ஆனால் பாதிக்கு மேலே தான் எடுக்கணும். இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க்கு. இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் சி பாயிண்ட்ல வச்சு இப்போ ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாமா?
ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இந்த லைன் இந்த பிசி இந்த சைடை மீட் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் பிசி சைடோட மிட் பாயிண்ட். இதுக்கு கியூ என்கிற நேம் கொடுத்துப்போம். இப்போ நம்ம 2 மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா, ஏபி இந்த சைடோட இந்த மிட் பாயிண்டை இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சி பாயிண்டோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி பிசி இந்த சைடோட இந்த மிட் பாயிண்டை இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏ பாயிண்டோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 2 லைன் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? இந்த 2 லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. இதை ஜி என்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு ஒரு பி பாயிண்ட் மட்டும் இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா, பி பாயிண்டில் இருந்து கரெக்டாக இந்த சென்ட்ராய்டு இந்த ஜி பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின்ல சொன்ன மாதிரி சென்ட்ராய்டு, அதாவது இந்த ஜி பாயிண்டை நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். செகண்ட் ஒன், ட்ரா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் எனி 2 sides to find the midpoints P and Q of AB and BC. Third one, draw the median AQ and CP and let them meet at G. Fourth one, G is the centroid of the given triangle. நம்ம மார்க் பண்ண அந்த G பாயிண்ட் தான் centroid of the triangle. சரிங்களா? ஓகே, இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நம்புறேன். fourth question பார்த்துடலாம். Construct the triangle PQR. அதாவது நம்ம ஒரு triangle டிரா பண்ணணுமா, இதோட நேம் PQRனு கொடுத்துருக்காங்க. அப்ப இது P, இது Q, இது R. சரிங்களா? such that PQ is equal to 5 cm. PQ னா இந்த சைடு, இது P, இது Q. அப்போ PQ னா இந்த சைடோட வேல்யூ 5 cm னு கொடுத்துட்டாங்க. தென் PR, இது P, இது R. அப்போ இந்த சைடோட வேல்யூ 6 cm னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஆங்கிள் QPR இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா சென்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுக்கு சென்டரில் P இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஆங்கிள் P நம்மளுக்கு 60 டிகிரி. அப்போ இங்கே தான் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணுமா, அப்புறவு அண்ட் லொக்கேட் இட் சென்ட்ராய்டு. இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டை நம்ம லொக்கேட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். அதுக்கு பிறகு சென்ட்ராய்டை எப்படி லொக்கேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஓகே, எப்போ மாதிரி முதல்ல பேஸ் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். பேஸ் லைனோட வேல்யூ நம்மளுக்கு 5 cm கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க, அப்புறம் 5லேயும் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இது எனக்கு P, இந்த பாயிண்ட் எனக்கு Q, நம்மளுக்கு இது 5 cm. இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. இனி ஆங்கிள் P எனக்கு 60 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக P பாயிண்டில் வைங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ லைன் இந்த சைடாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 60 டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 60க்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இங்கே ஒரு ஆரோ, ஆங்கிள் P நம்மளுக்கு 60 டிகிரி, இதையும் எழுதிக்கலாம். இனிமேல் P பாயிண்ட்லேருந்து 6 cm எடுத்து ஒரு ஆர் கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலை கரெக்டாக 6ல் வைங்க. சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும். இப்போது P பாயிண்டில் வச்சு ஒரு ஆர் கட் பண்ண போகிறோம். அது இந்த லைனை கட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்க்கு. இப்போ பாருங்கள், இந்த லைனை இந்த ஆர் கட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் ஆர். இப்போ ஆர் பாயிண்ட்டையும் Q பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணால் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். எழுதிக்கலாம். PR நம்மளுக்கு 6 cm. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி சென்ட்ராய்டை நம்ம லொக்கேட் பண்ணணும். அப்படின்னா ஏதாவது 2 சைடு, உங்கள் விருப்பம் தான், ஏதாவது 2 சைடுக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நான் இங்கே PQ இந்த சைடுக்கும் QR இந்த சைடுக்கும் நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பேன். நீங்கள் வேணால் PR இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஏதாவது 2 சைடுக்கு கண்டிப்பாக மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு PQ இந்த சைடு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ காம்பஸோட நீடில் கரெக்டாக P பாயிண்டில் வைக்கிறேன். சரிங்களா? இங்கே நீங்கள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறீங்க. அப்போது மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். இப்போ இந்த சைடோட இது பாதின்னு வச்சுக்கோங்க. நீங்களாவே பாதிக்கு மேலே எடுக்கணும், உங்கள் விருப்பம். பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க், அதே மாதிரி கீழேயும் ஒரு ஆர்க்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் Q பாயிண்டில் வச்சு இப்போ நீங்கள் ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு இந்த மாதிரி. இப்போ இந்த 2 ஆர்க்குமே இங்கே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது டாட் டாட் வச்சு ஒரு லைன். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த மாதிரி
ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இந்த லைன் PQ இந்த சைடில் மீட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நான் எம்னு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நம்ம எல்லா சம்லையும் Pன்னு நேம் கொடுப்போம். இங்கே ஆல்ரெடி P பாயிண்ட் இருக்கிறதுனால நான் எம்னு நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் PQ இந்த சைடோட மிட் பாயிண்ட். இனி QR இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். சேம் அதே மாதிரி காம்பஸோட நீடில் கரெக்டாக Q பாயிண்டில் வைங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், உங்கள் விருப்பம். ஆனால் மோர் தேன் ஹாஃப் எடுக்கணும். இது ஹாஃப்னா மோர் தேன் ஹாஃப் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்க்கு. இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஆர் பாயிண்டில் வச்சு இப்போ ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆர்க்குமே இங்கே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ட்ரா பண்ண லைன் இது. அப்போ இந்த லைன் QR இந்த சைடில் மீட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்னன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் உள்ள இந்த மிட் பாயிண்ட்டை இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய R பாயிண்டோட ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய P பாயிண்டோட ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். ஓகே, ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் புரியுதா? நான் ப்ளூ கலரில் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைன். இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு. இதை ஜீனு டினோட் பண்ணுவோம். இனி நம்மளுக்கு பேலன்ஸ் Q பாயிண்ட் மட்டும் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, Q பாயிண்ட்ல இருந்து இந்த சென்ட்ராய்டு G பாயிண்ட் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி. அப்போ கொஸ்டினில் கேட்டது மாதிரி நம்ம சென்ட்ராய்டை லொக்கேட் பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் நம்பர் 1, ட்ரா ட்ரையாங்கிள் PQR with the given measurements. Second one, draw perpendicular bisectors of any sides to find the midpoints M and N of PQ and QR. Third one, draw medians PN and RM and let them meet at G. Fourth one, G is the centroid of the given triangle PQR. இந்த G பாயிண்ட் தான் நம்மளுக்கு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR. இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு. சரிங்களா? ஓகே, நம்ம இந்த டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணமோ அதை அப்படியே ஸ்டெப்ஸாக நான் ரைட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். 5th கொஸ்டின் பார்த்துடலாம். ட்ரா ட்ரையாங்கிள் PQR. அதாவது நம்மள்ட்ட ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட நேம் PQRனு கொடுத்துருக்காங்க. அப்போ இது P, இது Q, இது R. சரிங்களா? வித் சைட்ஸ் PQ is equal to 7 சென்டிமீட்டர். அதாவது PQ இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. QR அப்போ இது Q, இது R. அப்போ இந்த சைடோட வேல்யூ 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் PR is equal to 5 சென்டிமீட்டர். பேலன்ஸ் இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அப்புறம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர். இந்த ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஏதாவது ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணி அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு நான் இப்போ ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய R பாயிண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவேன். ஓகேங்களா? இது கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இனிமேல் இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய P பாயிண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவேன். ஓகே, இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். இதை H என்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். புரியுதுல? ஃபர்ஸ்ட் நம்ம தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அதுவும் பேஸ் லைனை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கணும். பேஸ் லைனோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். அப்போ 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. தென் 7லேயே ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் எனக்கு P, இந்த பாயிண்ட் Q. இது நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? இனிமேல் P பாயிண்ட்ல இருந்து 5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடில் கரெக்டாக நீங்கள் 0ல் வைக்கணும். பென்சிலை கரெக்டாக நீங்கள் 5ல் வைக்கணும். ஓகே, நான் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்க போகிறீங்க. இப்போ P பாயிண்டில் காம்பஸோட நீடில் வச்சு இங்கே ஒரு ஆர்க். இனிமேல் Q பாயிண்ட்ல இருந்து 8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பென்சில் கரெக்டாக 8ல் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ Q பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்க். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு
ஆர். இப்போ இந்த ஆர் பாயிண்டையும் கியூ பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி பி பாயிண்டையும் ஆர் பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். எழுதிக்கலாம். பிஆர் நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர், கியூஆர் 8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பாயிண்ட்டுக்கு அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆர் பாயிண்டில் காம்பஸோட நீடில் கரெக்டாக வைக்க போகிறீங்க. வச்சுக்கிட்டு நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். உங்கள் விருப்பம். நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து PQ இந்த சைடை 2 டைம் கட் பண்ணுற மாதிரி ஆர்க்கு. சரிங்களா? அப்போ இங்கே 1, அதே மாதிரி இங்கேயும் 1. இப்போ பாருங்க, இந்த ஆர்க் இந்த லைனில் பட்டிருக்கு, ஆனால் இந்த ஆர்க் படலை. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா PQ இந்த சைடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க. ஓகே, இந்த ஆர்க் இந்த லைன்ல படும்போது இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நீங்க மெஷர்மெண்ட்டை மாத்தவே கூடாது. ஆர்க் பாயிண்ட்ல இருந்து இந்த 2 ஆர்க்கை கட் பண்ண எந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணீங்களோ அதை மாத்தாம ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போறோம். ஓகே, இங்க 1. இனிமே மெஷர்மெண்ட்டை மாத்தாம இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்க போறோம். அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ற மாதிரியான ஆர்க். சரிங்களா? இப்போ இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்டையும் ஆர் பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா PQ இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். இனிமே QR இதுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய P பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ காம்பஸோட நீடலை கரெக்டாக P பாயிண்டில் வைங்க. இங்கேயும் சேம் அதே மாதிரி உங்கள் விருப்பம். நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து 2 டைம் கட் பண்ணுற மாதிரி ஆர்க்கு. இங்கே 1, அதே மாதிரி இங்கேயும் 1. ஓகே, இந்த ஆர்க் இந்த லைனில் பட்டிருக்கு, ஆனால் இந்த ஆர்க் இந்த லைனில் படல. அப்போ QR என்கிற இந்த சைடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ இங்கே 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க், அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. இப்போ இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்டையும் P பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம். இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். இதை H அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆர்த்தோ சென்டரை லொக்கேட் பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரா த ட்ரையாங்கிள் PQR வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். செகண்ட் ஒன், கன்ஸ்ட்ரக்ட் ஆல்டிடியூட்ஸ் from any 2 vertices R and P to their opposite sides PQ and QR respectively. Third one, the point of intersection of the altitude H is the orthocenter of the given triangle PQR. புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த டயக்ராமை எப்படி டிரா பண்ணமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். 6th சம் சால்வ் பண்ணிடலாம். ட்ரா an equilateral triangle of side 6.5 cm. அதாவது நம்மள்ட்ட ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட நேம் கொடுக்கவே இல்லை, அதனால் நானாட்டே ABC அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்னது? எல்லா சைடுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரே ஒரு சைடோட வேல்யூ தந்தாலே போதும், நம்மளுக்கு அந்த 3 சைடோட வேல்யூமே சேம் தான். சரிங்களா? அதனால் இங்கேயே 6.5 சென்டிமீட்டர், இங்கேயே 6.5 சென்டிமீட்டர், இந்த சைடுமே நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணுமாய். அதுக்கு பிறகு அண்ட் லொக்கேட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர், இந்த ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டரை நம்ம லொக்கேட் பண்ணணுமாய். சரிங்களா? ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். அதுக்கு பிறகு ஆர்த்தோ சென்டரை எப்படி லொக்கேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். எப்போவும் மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ் லைன் ட்ரா பண்ணலாம். இதோட வேல்யூ 6.5 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. தென் 6.5லேயும் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இது எனக்கு A, இந்த பாயிண்ட் B, இது நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. இனி A பாயிண்ட்ல இருந்து 6.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடலை கரெக்டாக 0ல் வைங்க. பென்சிலை கரெக்டாக 6.5ல் வைங்க. சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ A பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் B பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் என்னது? 6.5 சென்டிமீட்டர் தான். அப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றவே தேவையில்லை. B பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. சரிங்களா? இப்போ இந்த 2 ஆர்க்குமே கட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு C. அப்போ Cன்னு எழுதிடலாம்.
இப்போ சி பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஓகே, எழுதிக்கலாமா? ஏசி நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர், அதே மாதிரி பிசியும் நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம இப்போ தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஆர்த்தோ சென்டரை லொக்கேட் பண்ணணும்னா ஏதாவது 2 பாயிண்டை யூஸ் பண்ணி அதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சைடுக்கு நம்ம ட்ரா பண்ணணும். அதனால இதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சி பாயிண்ட்ல காம்பஸோட நீடில் வைங்க. ஓகேங்களா? வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ 2 ஆர்க் கட் பண்ண போகிறீங்க. அதாவது ஏபி இந்த சைடில் நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து, உங்கள் விருப்பம், நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து 2 டைம் கட் பண்ணுற மாதிரி ஆர்க்கு. சரிங்களா? ஓகே, நல்லா செக் பண்ணிவிட்டு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. ஓகே, அப்போ இங்கே ஒரு ஆர்க், இனிமேல் அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க்கு. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. இப்போ இந்த லைனில் இந்த ஆர்க் இங்கே டச் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் அந்த பாயிண்டில் வச்சு இன்னும் 2 ஆர்க் கட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு ஆர்க், அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணால் ஏபி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். இனி பிசி இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏ பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போது காம்பஸோட நீடில் கரெக்டாக ஏ பாயிண்டில் வைங்க. இப்போ நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க, உங்கள் விருப்பம். சரிங்களா? எடுத்து 2 டைம் கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று. ஓகே, இப்போ இந்த 2 ஆர்க்குமே இங்கே கட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு ஆர்க், அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. சரிங்களா? இப்போ இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பிசி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். இதை ஆல்டிடியூடுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த 2 பெர்பெண்டிகுலர் லைனும் மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். சரிங்களா? இதை ஹெச் என்ற லெட்டரால நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஆர்த்தோ சென்டரை நம்ம லொக்கேட் பண்ணிட்டோம். இனிமே ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் நம்பர் 1, ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். Second one, construct altitudes from any 2 vertices A and C to their opposite side BC and AB respectively. Third one, the point of intersection of the altitude H is the orthocenter of the given triangle ABC. அதாவது அந்த H point தான் நம்மளுக்கு triangle ABC ஓட orthocenter. புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த டயக்ராமை எப்படி டிரா பண்ணமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இது புரியும் நம்புறேன். 7th கொஸ்டின் பார்த்துடலாம். ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி. அதாவது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணுமா, இதோட நேம் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? வேர் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இது ஏ, இது பி. அப்போ இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இனி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. ஆங்கிள் பினா இது. அப்போ இதோட வேல்யூ 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இது பி, இது சி. அப்போ இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணுமா. அப்புறவு அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர். அதாவது இந்த ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டரை நம்ம லொக்கேட் பண்ணணுமா. சரிங்களா? ஓகே, ஆர்த்தோ சென்டர் எப்படி லொக்கேட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? அதாவது நம்ம ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பாயிண்டை யூஸ் பண்ணி அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபி இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சி பாயிண்டில் இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். அதே மாதிரி பிசி இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏ பாயிண்டில் இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் நம்ம லைன் ட்ரா பண்ணிப்போம். இந்த 2 லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். இதை ஹெச் என்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். எப்போ மாதிரி பேஸ் லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேஸ் லைனோட வேல்யூ நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க, அப்புறம் 6லேயும் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா?
இது எனக்கு ஏ, இது எனக்கு பி, நம்மளுக்கு இது 6 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. இனி என்ன பண்ண போகிறோன்னா ஆங்கிள் பி நம்மளுக்கு 110 டிகிரி. அப்போ ப்ரொடெக்டரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக பி பாயிண்டில் வைங்க. இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மள்ட்ட இங்கே 110 டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது அந்த டிகிரி. அப்போ இதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கே ஒரு ஆரோ, ஆங்கிள் பி நம்மளுக்கு 110 டிகிரி. இனி பி பாயிண்ட்ல இருந்து 5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வைங்க, பென்சிலை கரெக்டாக 5ல் வைங்க. சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பி பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அது இந்த லைனை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லைனை இந்த ஆர்க் கட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு சி. அப்போ சின்னு எழுதிக்கலாம். இப்போ சி பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எழுதிக்கலாம். பிசி நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம். இப்போ நம்ம தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். நான் ஃபஸ்ட்டு ஏபி இந்த சைடுக்கு நான் ட்ரா பண்ண போகிறேன். அப்போ இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த சி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கணும். காம்பஸோட நீடில் கரெக்டாக சி பாயிண்ட்ல வைங்க. இப்போ நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போறீங்க, உங்க விருப்பம் தான். ஆனால் இந்த சைடை 2 டைம் கட் பண்ற மாதிரியான ஆர்க். ஓகேங்களா? இங்க ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று. ஓகே, இப்போ பாருங்க, இந்த லைன்ல இந்த ஆர்க் பட்டிருக்கு, ஆனால் இந்த லைன் படலை. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏபி இந்த சைடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க. ஓகே, நீட்டிக்கலாமா? ஓகே, நீட்டிட்டேன். இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. சி பாயிண்ட்ல இருந்து இந்த 2 ஆர்க்கை கட் பண்ண எந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணீங்களோ அதை மாற்றாமல் இப்போ இந்த ஆர்க் இந்த லைனில் படும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த பாயிண்டில் வச்சு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஒன்று, இனிமேல் மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க், அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. சரிங்களா? இப்போ சி பாயிண்ட்டையும் இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஏபி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். இது நம்மளுக்கு கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, இனிமேல் பிசி இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா ஏ பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம ஆல்டிடியூட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ காம்பஸோட நீடில் கரெக்டாக ஏ பாயிண்டில் வைங்க. நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறீங்க. பிசி இந்த சைடை 2 டைம் கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஆர்க் இந்த லைனில் பட்டிருக்கு, ஆனால் இந்த ஆர்க் இங்கே படலை. அப்போ நீங்கள் பிசி இந்த சைடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க. ஓகே, நீட்டிக்கலாம். ஓகே, நீட்டிட்டோம். இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க். ஓகே, இங்கே ஒன்று, அதே மாதிரி மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க், அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. சரிங்களா? ஓகே, அது செம்மையாக கட் ஆகலை. திரும்பவும் அதே பாயிண்டில் வச்சு ஆர்க்கை நீட்டிக்கலாம். ஓகே, நீட்டி விட்டுட்டோம். இப்போ இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இதை ஏ பாயிண்டோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பிசி சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 2 பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். இதை ஹெச் என்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளுக்கு புக்கில் ஒரு நோட் தந்திருக்காங்க. அதாவது 90 டிகிரியை விடைக்கும் அதிகமாக இருந்து அப்படின்னா அது அப்டியூஸ் ட்ரையாங்கிள். சம்டைம் அப்டியூஸ் ட்ரையாங்கிளாக இருந்து அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் எங்கே ஃபார்ம் ஆகும்னா ட்ரையாங்கிளுக்கு வெளியே தான் ஃபார்ம் ஆகும். புரியுதா? அதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆர்த்தோ சென்டரை லொக்கேட் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் நம்பர் 1, ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். செகண்ட் 1, கன்ஸ்ட்ரக்ட் ஆல்டிடியூட்ஸ் from any 2 vertices A and C to their opposite sides BC and AB respectively. Third 1, the point of intersection of the altitude H is the orthocenter of the given triangle ABC. அதாவது அந்த H point தான்
அந்த ஏபிசி என்கிற ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டர். ஓகேங்களா, நம்ம இந்த டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரைட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இந்த சம். 8th கொஸ்டின் பார்த்துடலாம். ட்ரா அண்ட் லொக்கேட் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் எ ரைட் ட்ரையாங்கிள் PQR. அதாவது ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட நேம் PQR. அப்போ இது P, இது Q, இது R. சரிங்களா, இங்கே வந்து வேர் PQ is equal to 4.5 சென்டிமீட்டர். இது P, இது Q. அப்போ இந்த சைடோட வேல்யூ 4.5 சென்டிமீட்டர். அப்புறம் QR, அப்போ இந்த சைடு. சரிங்களா, இந்த சைடோட வேல்யூ 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் PR is equal to 7.5 சென்டிமீட்டர். இது P, இது R. அப்போ இந்த சைடோட வேல்யூ 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அப்புறம் இதோட ஆர்த்தோ சென்டரை நம்ம லொக்கேட் பண்ணணும். சரிங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பாயிண்டை யூஸ் பண்ணி அதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த R பாயிண்டை யூஸ் பண்ணி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி இனிமேல் இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய P பாயிண்டை யூஸ் பண்ணி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இந்த 2 லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். இதை H என்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். அதுலேயும் பேஸ் லைனை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, பேஸ் லைனோட வேல்யூ 4.5 சென்டிமீட்டர். அப்போ 0ல் ஒரு பாயிண்ட் வைங்க, 4.5லேயும் ஒரு பாயிண்ட் வைங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் எனக்கு P, இந்த பாயிண்ட் Q. இது நம்மளுக்கு 4.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகே, இனி P பாயிண்ட்ல இருந்து 7.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். காம்பஸோட நீடில் கரெக்டாக 0ல் வைங்க. பென்சிலை கரெக்டாக 7.5ல் வைக்க போகிறீங்க. நான் இங்கே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ P பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் Q பாயிண்ட்ல இருந்து 6 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். காம்பஸோட நீடில் 0ல் வைங்க, பென்சிலை கரெக்டாக 6ல் வைங்க. சரிங்களா, ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ Q பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட் தான் R. அப்போ Rன்னு எழுதிக்கலாம். இப்போ R பாயிண்டையும் Q பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி P பாயிண்டையும் R பாயிண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஓகே, ட்ரா பண்ணிட்டோம். எழுதிக்கலாம். PR 7.5 சென்டிமீட்டர். அப்புறம் QR 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பாயிண்டை யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ PQ இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய R பாயிண்ட்ல காம்பஸோட நீடில் வைங்க. இப்போ நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க போறீங்க, உங்க விருப்பம். அது PQ இந்த லைனை 2 டைம் கட் பண்ணணும். சரிங்களா, ஓகே, இங்க ஒரு ஆர்க், மெஷர்மெண்ட்டை மாத்தாம இங்க ஒரு ஆர்க். இப்போ இந்த ஆர்க் இந்த லைனில் பட்டிருக்கு, ஆனால் இந்த ஆர்க் படலை. அப்போ நீங்கள் PQ இந்த லைனை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க. ஓகே, நீட்டிக்கலாமா? ஓகே, நீட்டிட்டோம். இப்போ இந்த 2 ஆர்க்குமே இங்கே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பாயிண்டில் நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. ஆர் பாயிண்ட்ல இருந்து இந்த 2 ஆர்க்கை கட் பண்ண எந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணீங்களோ அதை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இனிமே இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகிற இந்த பாயிண்டை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டை ஆர் பாயிண்டோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு PQ அந்த சைடோட பெர்பெண்டிகுலர் லைன் கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம். இனிமே QR இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பாயிண்டை யூஸ் பண்ணிக்கணும். அதில் காம்பஸோட நீடில் வைங்க. இங்கே அதே மாதிரி தான் நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்க். புரியுதா உங்களுக்கு? QR இந்த சைடை 2 டைம் கட் பண்ணுற மாதிரி ஆர்க்கு. 2 ஆர்க்குமே இந்த லைனில் பட்டிருக்கு. அப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க். அது நம்ம இப்போ ட்ரா பண்ண ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா, இந்த 2 ஆர்க்குமே மீட் ஆகிற இந்த பாயிண்டை P பாயிண்டோட நம்ம ஜாயின் பண்ணுவோம்.
ஆல்ரெடி இந்த லைனில் தான் இந்த ஆர்க்குமே கட் ஆயிருக்கு, அதனால பிரச்சனையே கிடையாது. நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ பாருங்க, இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், இதுவும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இந்த ரெண்டுமே மீட் ஆகுற பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். அப்போ இங்கே Q பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த பாயிண்டை நம்ம H என்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். நம்ம புக்கில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அதாவது ரைட் ட்ரையாங்கிளா இருந்து அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் எங்கே ஃபார்ம் ஆகுனா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரைட் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு 90 டிகிரி, எங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும், இங்கே 90 டிகிரி எதுனா இந்த Q பாயிண்ட் தான். அப்போ Q பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம ட்ரா பண்ண டயக்ராம் கரெக்டு. இப்போ நம்ம ஆர்த்தோ சென்டரை லொக்கேட் பண்ணிட்டோம். இனிமேல் ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் நம்பர் 1, ட்ரா த ட்ரையாங்கிள் ABC வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ். Second one, construct altitudes from any two vertices A and C to their opposite sides BC and AB respectively. Third one, the point of intersection of the altitude H is the orthocenter of the given triangle ABC. அதாவது இந்த H தான் நம்மளுக்கு ஆர்த்தோசென்டர். புரியுதா உங்களுக்கு? ஓகே, நான் இந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இவ்வளோ தான் இந்த சம். இதோட நம்மளுக்கு எக்ஸசைஸ் 4.5 முடியுது. உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.